அனைவருக்கும் வணக்கம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது வர இருக்கிற நவம்பர் 22 26 வரை பெங்களூரு பகுதியில் நடைபெற இருக்கிற ஏஐடிசியினுடைய 43வது மாநாடு குறித்து சில விவரங்களை வெளிப்படுத்துவதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பில் ஏஐடிசியினுடைய அகில இந்திய துணைத் தலைவர் என்ற முறையில் கே. சுப்பராயன் ஆகிய நானும், மாநில தலைவர் காசி விஸ்வநாதன் அவர்களும், மாநில செயலாளர்களில் ஒருவரான தோழர் சின்னசாமி அவர்களும், மாநில கட்டிட சங்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் என். செல்வராஜ் அவர்களும், மாநில செயலாளர்களில் ஒருவரான தோழர் என். சேகர் அவர்களும், விவசாய சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் தோழர் CN துளசிமணி அவர்களும், கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் தோழர் TA மாதேஸ்வரன் அவர்களும் பங்கு பெற்றுள்ளோம். அகில இந்திய மாநாட்டை ஒட்டி மாநில மாநாடுகளும் மாவட்ட மாநாடுகளும் இந்திய நாடு முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஏஐடிசி என்பது ஏதோ 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்று என்ற மாதிரியான சங்கம் அல்ல. இது தொழிற்சங்கம் வைத்து கொள்ளலாம் என்று 1926 சட்டம் வருவதற்கு முன்பே தோன்றிய ஒரு தொழிற்சங்கம். அதுவும் தமிழ்நாட்டில் அதற்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் உண்டு. கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. அவர்களும், திருவிக போன்ற தலைவர்களும் பங்கு பெற்று, சர்க்கரை செட்டியார் உட்பட பலரும் இது தோன்றுவதற்கு முன்னரேயே MLU தோன்றியது. BNC மில்லில் மிகப்பெரிய ஸ்ட்ரைக் எல்லாம் நடந்தது. இவற்றின் பின்புலத்தில் 1920வது ஆண்டு தொடங்கப்பட்டதுதான் ஏஐடிசி. இதற்கு புகழ்மிக்க தேசபக்தர்கள் நம்முடைய ஜவஹர்லால் நேரு, என்னுடைய சாபக தலைவர் என்ற முறையில் தொடக்கத்திலேயே அண்ணல் காந்தியடிகளுடைய குருவாக போற்றப்பட்ட நம்முடைய புகழ்மிக்க தேசபக்தர், பாஞ்சாலம் மீண்டெடுத்த தேசபக்தர், 1928 சுதந்திர போராட்டத்தில் நெஞ்சில் அடி வாங்கி மரணமடைந்த அந்த மகத்தான தலைவர் தான் இவற்றை தொடக்கி வைத்தார். தொடக்கத் தலைவர். அந்த காலத்திலிருந்து இப்பொழுது தலைமையேற்றுள்ள பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தலைவர் வரை மதிப்புமிக்க பலர் இதற்கு தலைமை தாங்கியிருக்கிறார். ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், இப்படி பல்வேறு மதிப்புமிக்க தலைவர்களால் தலைமை தாங்கப்பட்ட ஒரு பாரம்பரியமான தாய் சங்கம்.
இதனுடைய வயது 106. இந்த 106 வயது கொண்ட அந்த ஏஐடிசியினுடைய அகில இந்திய மாநாடு நடப்பதை ஒட்டித்தான் மாவட்டங்கள் வாரியாக நடைபெறுகிற நிகழ்ச்சிகளில் ஒன்றாக ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற இருக்கிற சூழ்நிலையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. இதில் அகில இந்திய அளவில் கடுமையான தாக்குதல் நிலவுகிற சூழ்நிலைமை, ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி பெற்ற உரிமைகள் முழுவதும் பறிக்கப்பட்டுள்ளன. ஒரு 100 ஆண்டு கால பாரம்பரியமுள்ள தொழிற்சங்க இயக்கம் முடக்கப்பட்டுள்ளது. அதனுடைய செயல்பாடுகள் ஒடுக்கப்படுகின்றன. தொழிலாளி தொடர்ந்து போராடி பெற்ற உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. இந்த 12 ஆண்டு காலத்தில் வரலாறு காணாத தாக்குதலுக்கு தொழிற்சங்க இயக்கங்களும் தொழிலாளி வர்க்கமும் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த சிக்கலான நிலைமையிலே தான் வரலாற்றில் முதல் முறையாக தொழிலாளி வர்க்கமும் விவசாய வர்க்கமும் இணைந்து நின்று போராடுகிறது. வருகிற 29ஆம் தேதி அன்றைக்கு டெல்லியில் புகழ்பெற்ற மாநாடு ஒன்று நடைபெறுகிறது. அதுதான் தொழிற்சங்க இயக்கமும் விவசாய சங்க இயக்கமும் கலந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது எஸ்கேஎம் என்று சொல்லப்படுகிற ஐக்கிய விவசாயிகள் சங்கம், இது தவிர இந்தியாவில் உள்ள பிஎம்எஸ் என்ற பிஜேபி ஆதரவு சங்கத்தை தவிர, ஆர்எஸ்எஸ் ஆதரவு சங்கத்தை தவிர அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து நின்று அந்த மாநாட்டை நடத்துகின்றன. அந்த மாநாட்டில் இந்த 12 ஆண்டுகளில் விவசாய வர்க்கத்திற்கும் தொழிலாளி வர்க்கத்திற்கும் எதிரான சகல தாக்குதல்களையும் முறியடிப்பதற்காக திட்டமிடுகிற மாநாடு தான் அந்த மாநாடு. அந்த மாநாடு ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் பல வகைப்பட்ட போராட்டங்கள் நடக்கும் என்று அறிவித்திருக்கிறது. அதற்கு இறுதி வடிவம் கொடுக்கிற மாநாடு தான் ஆகஸ்ட் 10ஆம் தேதி டெல்லி தல்கத்தோரா பவனில் நடைபெறுகிறது. ஜூலை 29. அதில் முக்கியமாக இந்த 4 சட்ட தொகுப்புகள், இதுவரையிலும் தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற சட்டங்கள் 44 சட்டங்கள். அந்த 44 சட்டங்களில் 15 சட்டங்கள் ரிப்பீல் செய்யப்பட்டு விட்டன, நீக்கப்பட்டு விட்டன, ரத்து செய்யப்பட்டு விட்டன. மீதி 29 சட்டங்களை 4 சட்ட தொகுப்புகளாக பிரித்து உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த தொகுப்பை கடுமையாக தொழிற்சங்க இயக்கங்கள் தொழிலாளி வர்க்கமும் எதிர்த்து போராடி வருகிறது. இந்த மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்னர் அது நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று அறிவித்து விட்டார்கள். இதுவரையிலும் கிடப்பில் கிடந்தது ஜூலையில் தொடக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டு ஏப்ரல் 1 தொடக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கூட அதற்கு விதி வகுக்கப்பட்டு விட்டது கடந்த ஆட்சியில். இந்த சூழ்நிலைமையில் நாங்கள் முன்வைக்கிற பிரதான கோஷம் 4 சட்ட தொகுப்புகளையும் வாபஸ் பெற வேண்டும், திரும்ப பெற வேண்டும். அதே மாதிரி விவசாயிகளுக்கு விரோதமான நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும், வாபஸ் பெறப்பட வேண்டும். அந்த வாபஸ் பெறப்பட்ட விவசாயிகளுக்கு எதிரான நீண்ட தாக்குதலை எதிர்த்து நடந்த விவசாயிகள் போராட்டத்திற்கு பின்னர் வாபஸ் பெறப்பட்ட அந்த சட்டங்கள் புது வடிவங்களில் மீண்டும் கொண்டு வருகிற முயற்சி முனைப்பு ஒன்றிய அரசிடம் இருக்கிறது. அவற்றையெல்லாம் நிறுத்த வேண்டும். அந்த கோரிக்கைகள் முழுவதையும்
விவசாயிகள் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அந்த கோரிக்கைகள் முழுவதையும் நிறைவேற்ற வேண்டும். ஒரு சௌஜன்யமான பேச்சுவார்த்தை நடத்தி அவற்றில் ஒரு முடிவு காண வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திமுக ஆட்சி காலத்தில் அதை நிறைவேற்றுவதற்கான விதிகள் வகுக்கப்பட்டு விட்டன. இது ஏன் இவ்வளவு தீவிரமாக இந்த 4 சட்ட தொகுப்புகளையும் முன்வைத்து போராடுகிறோம் என்றால், ஒரு உதாரணத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 7 பேர் சேர்ந்தால் ஒரு சங்கம் வைத்துக் கொள்ளலாம் என்று சட்டம் இயற்றப்பட்டது. பிரிட்டிஷ்கார ஆட்சி காலம், கலோனியல் ரூலில். இப்போ 7 பேர் சேர்ந்தால் சட்டம் வைத்துக் கொள்ள முடியாது. 100 பேருக்கு மேலே வேணும். நினைத்தால் தொழிற்சங்கத்தை ரத்து செய்து விடலாம், பதிவை. பர்மனன்ட் என்ற முறை இனிமேல் இருக்காது. பர்மனன்ட் என்ற முறையே இருக்காது. இதே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி காலத்தில் தான் ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. உள்ளாட்சியில் யாராவது ஒருவர் விஆர்எஸ் அல்லது ரிட்டையர்ட் ஆனால் அந்த இடம் ரத்து செய்யப்பட்டுவிடும், அது வேக்கண்டாக வைக்கப்படாது. அதேபோல் இனிமேல் நிரந்தரத்தன்மை என்பது இல்லை. அவுட்சோர்சிங் அல்லது ஒப்பந்த கூலி முறை. இதனுடைய உள்நோக்கம் என்ன? போராடி பெற்ற எந்த சட்ட சலுகைகளும் உரிமைகளும் இனிமேல் நீடிக்காது என்று பொருள். அந்த அளவிற்கு தாக்குதல் குரூரமாகிவிட்டது. தொழிற்சங்கத்தையும் ஒடுக்குகிறார்கள். தொழிலாளி வர்க்க ரீதியாக ஒன்று சேர முடியாது என்ற நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றன. எங்கு பார்த்தீர்களானாலும் ஒப்பந்த கூலி முறைதான். மருத்துவத்துறையில், உள்ளாட்சித்துறையில், பொதுத்துறைகளில், என்எல்சியிலேயே கை வைக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் பொதுத்துறை, அரசு சார்ந்த துறைகள் எல்லாவற்றிலேயே இத்தகைய நெருக்கடி தாக்குதல் தொடர்கிறது. எனவே போராட்டம் வீரியமடைந்திருக்கிறது. சமீப 2 மாதங்களுக்கு முன்னர் டெல்லியை குலுக்குகிற அளவுக்கு அண்டை மாநிலங்களில் உத்தரப்பிரதேஷ் உட்பட பெரும் கிளர்ச்சிகள், போராட்டங்கள் வெடித்தன. ஒரு வருடத்திற்கு முன்னர் பெங்களூரே நடுங்கிய அளவுக்கு ஒரு பெரும் போராட்டம் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிலாளர்கள் நடத்தினார்கள். இந்த மாதிரி பல போராட்டங்கள் வெடித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தான் விவசாய சங்கங்களும் தொழிற்சங்கங்களும் இணைந்து நின்று, தொழிலாளி வர்க்கமும் விவசாய வர்க்கமும் இணைத்து நிறுத்தி மிக பெரும் போராட்டங்கள் ஆகஸ்ட் 10க்கு பின்னர் இந்தியா முழுவதும் வெடிக்கும். இதனுடைய வடிவம் எப்படி இருக்கும் என்பதை ஆகஸ்ட் 10 அந்த கூட்டங்களில் ஜூலை 29 தீர்மானித்து ஆகஸ்ட் 10 அது நடத்தப்படும். அதனால் இப்போ புதிய அரசு தமிழ்நாட்டில் இயங்குகிற நிலையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில், அப்பொழுது ராகவானந்தம் தொழிலாளர் துறை அமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. 2 ஆண்டுகளில் ஒரு தொழிலாளி 480 நாட்கள் வேலை செய்திருந்தால் அவரை நிரந்தரப்படுத்த வேண்டியதில்லை, அவரே நிரந்தரமாகி விடுவார் என்று சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் இப்பொழுது நாம் பேசுகிற வரை இருக்கிறது, உயிரோடு இருக்கிறது, நடப்பில் இருக்கிறது. அந்த சட்டப்படி 2 வருடங்களில் 480 நாட்கள் பணியாற்றிய தொழிலாளியை நிரந்தர தொழிலாளியாக அங்கீகரிக்க வேண்டும் என்பது சட்டம்.
அந்த சட்டம் இருக்கிற இந்த மாநிலத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தாவேக அரசிற்கு நாங்கள் வேண்டுகோள் வைப்பது, அந்த சட்டப்படி பொதுத்துறையிலும் அரசு சார்ந்த துறைகளிலும் 2 வருடங்களில் 480 நாட்களை பூர்த்தி செய்த தொழிலாளர் அனைவரையும் நிரந்தரமாக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம். அதேபோல் 8 மணி நேர வேலை என்பது சிக்காகோ நகரத்தில் உயிர்ப்பலி கொடுத்து தண்டனை கைதிகளாக பல்லாண்டுகள் இருந்து பெறப்பட்ட உரிமை. அது நீண்ட கால போராட்டம். அது இப்பொழுது அது நடைமுறையில் கைவிடப்பட்டு விட்டது. 12-13 மணி நேரங்கள் ஒரு தொழிலாளி தினசரி வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சட்ட தொகுப்புகளால். பல ஆண்டு காலம் போராடி பெற்ற 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் என்று அறிவியல் பூர்வமாக வரையறுத்து வகுக்கப்பட்ட அந்த 8 மணி நேர வேலை முறையை கைவிட்டு விட்டார்கள் நடைமுறையில். இவையெல்லாம் தொழிலாளர்களை ஆத்திரமூட்டியுள்ளது. இந்த ஆத்திரமூட்டல்தான் தொடர் போராட்டங்களுக்கு வழிவகுத்துள்ளது. அவை முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும். 8 மணி நேரத்திற்கு வேலை செய்தால் ஒவ்வொரு மணி நேரமாக இருந்தாலும் அதற்கு டபுள் வேஜஸ் கொடுக்க வேண்டும் என்பது பழைய சட்டம். இப்போ அந்த சட்டங்கள் எல்லாம் இல்லை, எல்லாம் நீர்த்து போயிடுச்சு, கைவிடப்பட்டுருச்சு. அப்போ இந்த முறைகளை எல்லாம் எதிர்த்து தான் இந்த வேலை நிறுத்தங்கள் தொடரப்போகுது. அப்போ இந்த புதிய அரசு தமிழ்நாட்டில் இந்த 480 நாள் ஆனவங்களை பர்மனெண்ட் பண்ணுறதை செய்யணும். அதே மாதிரி ஏராளமான பிரச்சனை தேங்கி கிடக்குது. ஈரோடு மாவட்டம் உட்பட எல்லா மாவட்டங்களிலும் தேங்கி கிடக்கிறது. அது உடனடியாக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அவற்றிற்கு தீர்வு காண வேண்டும். தேங்கி கிடக்கிற தொழிலாளர்கள் பிரச்சனைகளை தொழிற்சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக நிலுவையில் கிடப்ப பல ஆண்டுகளாக நிலுவையில் போடப்பட்டுவிட்ட அவற்றிற்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அது எந்த துறையாக இருந்தாலும் பண்ணணும். அப்புறம் இதே அரசு வாக்குறுதி கொடுத்துருக்கு. தாவேக அரசு விஜய் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அவுட் சோர்ஸஸ், அப்புறம் கான்ட்ராக்ட் பேசிஸ், இதில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் எல்லாம் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே எந்த துறையாக இருந்தாலும் உள்ளாட்சித்துறை, அதுவும் அந்த மருத்துவத்துறை, சுகாதாரத்துறையிலையும் ஏராளமாக இருக்குது. அவர்கள் முழுவதையும் வாக்குறுதி கொடுத்தபடி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று திட்டவட்டமாக வலியுறுத்துகிறோம். அடுத்து, கடந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்டதான் நான் முன்னால் சொன்ன உள்ளாட்சித்துறையில் இடத்த பூரா இனி பர்மனெண்ட் எடுக்க மாட்டோம், ரிட்டையர்டான பிளேஸு வேக்கண்ட்டாக இருந்தால் அதை வேக்கண்ட்டாக வைக்க மாட்டோம், க்ளோஸ் பண்ணிடுவோம், யாரையும் இனி எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று போடப்பட்ட அரசு ஆணையை, திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அந்த அரசு ஆணையை இந்த புதிய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு விரோதமான எந்த ஆணையாக இருந்தாலும் அவற்றை ரத்து செய்ய வேண்டும். அப்புறம் புதிய மாநில அரசு ஆட்சிக்கு வந்திருக்கு. பட்ஜெட் போடுறதுக்கு முன்னால் தொழிற்சங்கங்களை அழைத்து தொழிலாளர் தரப்பு கோரிக்கைகள் என்ன என்பதை பேச்சுவார்த்தை நடத்தி, முதலமைச்சர் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு அதற்கு இசைவான முறையில் பட்ஜெட் அறிவிப்புகள் அமைய வேண்டும். அதே மாதிரி
தமிழ்நாட்டில் தொழிலாளர் கொள்கை என்ன, புதிய அரசின் தொழிலாளர் கொள்கை என்ன, எத்தகையதாக இருக்கிறது என்பதை பகிரங்கமாக ஒரு பாலிசி நோட், தொழிலாளர்கள் குறித்த பாலிசி நோட் முன்வைக்கப்பட வேண்டும். இதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அப்புறம் இப்போ இந்த புதிய அரசுக்கு நம்ம ஒரு வேண்டுகோள் வைக்கிறது, அண்டையில் கேரள மாநில அரசு எல்டிஎஃப் இடதுசாரி ஜனநாயக அணி சார்பில் அறிவித்த அறிவிப்பு, 4 சட்ட தொகுப்பை கேரளாவில் நாங்கள் அமுலாக்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரியான ஒரு அறிவிப்பை இந்த புதிய மாநில அரசு வெளியிட வேண்டும். முன்னர் திமுக ஆட்சியில் இந்த 4 சட்ட தொகுப்பை அமுலாக்க வெளியிடப்பட்ட விதிமுறைகள் ரத்து செய்யப்பட வேண்டும், ரூல்ஸ் ரத்து செய்யப்பட வேண்டும். இதை கேரளா மாடலை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலம் என்ன சொல்லியிருக்கு, அந்த அரசு அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை நாங்கள் நிரந்தரமாக்குவோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இதையை முன்னுதாரணமாக எடுத்து இங்கேயும் அறிவிக்க வேண்டும், விஜய் அறிவிக்க வேண்டும் என்று, முதலமைச்சர் விஜய் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி கர்நாடகாவில் ரொம்ப கவனத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், கர்நாடக அரசு ஒரு குறைந்தபட்ச மாத ஊதியத்தை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஹைலி ஸ்கில்டு இருக்கு பாருங்க, அதுக்கு 31,114 ரூபாய் மாதம். ஸ்கில்டுக்கு 28,255 ரூபா, செமி ஸ்கில்டுக்கு 25,714, அன்ஸ்கில்டுக்கு 23,376. இது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். இதை தமிழ்நாடு அரசு ஏற்று தமிழ்நாட்டில் இவற்றை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். இவற்றை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அப்புறம் இடதுசாரி கட்சிகள் 61 எம்பிஸ் இருந்த காலத்தில், சிபிஐ சிபிஎம் 61 எம்பிக்கள் இருந்த காலத்தில், அதாவது மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தபோது 2004 2009 வரைக்கும் பல நல்ல சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதான் தகவல் அறியும் உரிமை சட்டம். அதாவது இடதுசாரிகள் வலுவாக இருந்த காரணத்தால் அந்த அரசில் நாங்கள் பங்கு பெறவில்லை. ஆனால் எங்கள் அழுத்தத்தால் தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதேபோல் வன பாதுகாப்பு 2006 சட்டம், வனப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கான பாதுகாப்புக்குரிய நல்ல சட்டம் அது கொண்டு வரப்பட்டது. அப்பொழுதுதான் இந்த இந்தியாவில் இந்திய பிரஜைகளில் கோடிக்கணக்கான வறுமையில் இருக்காங்க, அவங்கள குடும்பத்துக்கு ஒருவருக்காவது வேலை கொடுக்கணும் என்ற முறையில் உருவாக்கப்பட்டதான் 100 நாள் வேலை திட்டம். அது மகாத்மா காந்தியடிகளின் பெயரில் அது உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ்ஸால் இயக்கப்படுகிற, ஆர்எஸ்எஸ்ஸால் வழிநடத்தப்படுகிற இந்த பிஜேபி ஒன்றிய அரசு அவற்றை ரத்து செய்து கொண்டு போட்டாங்க. அந்த மகாத்மா காந்தி கொல்லப்பட்டது போல் மகாத்மா காந்தியின் பெயரில் இயங்கிய சட்டத்தையும் கொன்றுவிட்டார். கொன்றுவிட்டு ஒரு இந்த காணல் நீர் காட்டுற மாதிரி 100 நாள் வேலையை நாங்கள் 125 நாட்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனால் அதனுடைய உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நேர் விரோதமாக இருக்குது, சட்டம் நேர் விரோதமாக இருக்குது. நடைமுறையில் இது வேலையே கிடைக்காது, அதுதான் உள்ளடக்கம். அப்புறம் மாநில அரசுக்கு சுமை கூட்டிட்டாங்க. இது மத்திய அரசின் ஒன்றிய அரசின் திட்டம்.
அந்த ஒன்றிய அரசு 40% இவங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு மாநிலத்துக்கு சுமையை கூட்டிட்டாங்க. அதனால் எல்லா வகைகள்லையுமே எதிரான ஒரு போக்கு இருக்குது. அதனால் இந்த விஷயங்களை எதிர்த்து போராடுவதற்கான முறையில் தான் ஆகஸ்ட் 10ஆம் தேதி திட்டம் தீட்டி அறிவிக்கப்பட இருக்கிறது. அதற்கு பின்னர் தொடர் போராட்டம் விவசாயிகள் தொழிலாளர்கள் சங்கங்களின் சார்பில் நடைபெற இருக்கிறது. வேற என்ன? ஆனால் 2 மாத காலம் என்பது ஒரு போதுமான காலம் அல்ல. ஒரு ஆட்சியை மதிப்பீடு செய்வதற்குரிய காலம் என்று கருதிவிட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் தேர்தல் காலத்தில், தேர்தல் பிரச்சார காலத்தில் இத்தகைய நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்த்து கருத்துக்களை மக்கள் முன்வைத்த தாவேக அரசு இதை அக்கறைபூர்வமாக பரிசீலிக்க வேண்டும். இது குறையாமல் அதிகரித்து கொண்டிருப்பது ஆபத்தானது. இந்த போக்கை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒருபோதும் பங்கேற்காது. நான் அப்படி சொல்லவில்லை என்று அவர் மறுத்திருக்கிறார். ஏனென்றால் அப்படி அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஏனென்றால் கட்சி அப்படி முடிவெடுக்கவில்லை. உறுதிபட வெளியிலிருந்து ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் ஆதரவளிப்போம். உங்களுடைய மற்ற நடவடிக்கைகளில் நாங்கள் பங்கு பெறவும் மாட்டோம், அமைச்சரவையிலும் பங்கு பெற மாட்டோம், மற்ற நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க மாட்டோம். முடிவின் தன்மைக்கு தக்கபடி தான் எங்கள் எதிர்ப்பும் ஆதரவும் இருக்கும் என்று அன்றைக்கே அதே மாநில செயலாளர் அறிவித்து விட்டார். ஏதோ அவர் தெரிவித்த கருத்தை தவறாக புரிந்து கொண்டு அப்படி செய்திகள் வந்திருக்கலாம். ஜெனரலாக போடப்பட்ட ஒன்றியம், மாநிலம் எல்லாவற்றிலும் தேர்தல் தீர்ப்பின் மூலம் ஏற்படுகிற புதிய அரசு மக்களின் தேவைகளை உணர்ந்து எதிர்பார்ப்புகளையும் ஏற்று அதற்கு தக்கபடி நடவடிக்கைகளை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமையவில்லை என்பது நடைமுறை அனுபவம். எனவே அவற்றை வெளிப்படுத்திய முகநூல் பதிவு தான் அது. அத்தகைய போக்கை நாங்கள் வெறுக்கிறோம், எதிர்க்கிறோம். அது ஏற்கத்தக்கதல்ல, நல்ல முன்னுதாரணம் அல்ல. பல்வேறு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நாங்கள் தெரிவித்தோம். அதன்படி தான் பல பின்விளைவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது நல்லதல்ல. மனிதாபிமான கண்ணோட்டத்தோடு நீங்கள் அவர்களுக்கு உதவலாம், சம்பந்தப்பட்ட கட்சியினர் உதவலாம், அவர்கள் நிதியை வழங்கலாம், வேறு உதவிகளையும் செய்யலாம். அரசு நிதியிலிருந்து அப்படி செய்வது என்பதே மோசமான முன்னுதாரணமாகும் என்பதே எங்கள் நிலை. கடந்த 5 வருஷம் நீங்கள் இப்போது நீங்கள் வெளியிருந்த ஆதரவு கொடுக்குறீங்க. ஆனால் அப்போ கூட்டணியிலே இருந்தீங்க. அப்போ வந்து இந்த போராட்டம் எப்போ கடந்த திமுக ஆட்சியில் இதே மாதிரியான அவங்க சட்ட வரைகள்லாம் கொண்டு வர்றாங்க. ஆனால் அதை அமலாக்கிறதுக்கான வழிமுறைகளை கொண்டு வராங்க. கேரளா கவர்மெண்ட் நாங்கள் ஏற்க மாட்டோம். அப்போ நீங்கள் அதெல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கோ இல்லை அவங்க போராடவும் செய்யாமல் ஏன் அமைதிக்காக செய்யணும்? அதாவது ஒரு திருத்தம், கடந்த ஆட்சியில் நாங்கள் தொகுதி உடன்பாடு தான், கூட்டணி அல்ல. கூட்டணி என்பது கேரளாவில் இருக்கிற LDF,
அதுதான் கூட்டணி, கொள்கை அடிப்படையில் கூட்டணி. கேரளாவிலிருந்து எல்டிஎஃப். இங்கே எங்களுக்கு 5 தொகுதி கொடுக்குறாங்க. அந்த 5 தொகுதியில் அவங்க எங்களுக்கு ஓட்டு போடணும், மற்ற தொகுதிகளில் நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடணும் என்ற ஒரு தொகுதி உடன்பாடே தவிர கொள்கை சார்ந்த கூட்டணி அல்ல. ஒரே ஒரு விஷயத்தில் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து நின்ற அந்த அடிப்படையில் ஏற்பட்ட கூட்டணி தான் அது. தொகுதி உடன்பாடு தான் உள்ளடக்கத்தில். அப்போ போராடலின்னு சொல்கிறது தப்பு. போராட்டங்களை வலுவாக நடத்தியிருக்கிறது ஏஐடிசி. தொழிலாளர்களுக்கு எதிரான போராட்டங்களை பல இடங்களில் கடுமையான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், இன்ன பிற ஜனநாயக வடிவங்களை பயன்படுத்தி போராடி இருக்கிறோம். என்னங்க சொல்றது எனக்கு புரியல. பாஜகவோடு திமுகவும் உறவு வைக்கிற வாய்ப்பு இருக்கு. அது நீங்கள் திருமாவளவன்கிட்ட தான் கேட்கணும். கம்யூனிஸ்ட் கட்சி அனுமானங்களின் அடிப்படையில் கருத்து தெரிவிக்காது.